பெங்களூருவில் ஆசை வார்த்தை கூறி காதலனை வீட்டிற்கு அழைத்த இளம்பெண் உயிருடன் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் குலைநடுங்க வைத்துள்ளது. காதலனின் கண்களை கட்டி மேற்கத்திய கலாச்சாரப்படி வித்தியாசமாக லவ் ப்ரப்போஸ் செய்வதாக கூறி துடிதுடிக்க கொலை செய்ததன் பகீர் பின்னணி என்ன? வீட்டில் யாரும் இல்லை, ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று காத்திருக்கு என்று காதலனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்த இளம்பெண் கண்ணாமூச்சி விளையாடுவதாக கூறி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து பதற வைத்திருக்கிறார். பெரும் எதிர்பார்ப்புடன் வந்த இளைஞர் துடிதுடிக்க உயிரிழந்ததை அந்த இளம்பெண் தன்னுடைய செல்போனில் படம் பிடித்து ரசித்த சம்பவம் ரத்தத்தை உறைய வைக்கிறது. ஆசை காதலி அரக்கத்தனமாக மாறி கொலைபாதக செயலில் ஈடுபட்டது ஏன்? நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள அஞ்சனபுரா பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. 27 வயதான பிரேமா தன்னுடைய தாய் மற்றும் சகோதரனுடன் வசித்து வந்துள்ளார். பிரேமா பெங்களூருவில் உள்ள டெலிகாம் ஸ்டோரில் பணியாற்றியுள்ளார். அதே நிறுவனத்தில் 27 வயதான கிரண் என்பவரும் வேலை செய்திருக்கிறார். ஒரே நிறுவனத்தில் பணியாற்றிய பிரேமா மற்றும் கிரண் இடையே நட்பு ஏற்பட்டு நாளடைவில் இருவருக்கும் இடையிலான நட்பு காதலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் பிற்பகல் நேரத்தில் தன்னுடைய வீட்டில் தனியாக இருப்பதாக பிரேமா தன்னுடைய காதலன் கிரணுக்கு போன் மூலம் தெரிவித்திருக்கிறார். உடனே வந்தால் ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று காத்திருக்கிறது என்று கூறி ஐஸ் வைத்திருக்கிறார். இதை கேட்டதும் இருக்கும் அத்தனை வேலைகளையும் போட்டுவிட்டு கிரண் தன்னுடைய காதலி வீட்டுக்கு சிட்டாய் பறந்திருக்கிறார். அங்கு சென்றவுடன் கிரணை அங்கு இருந்த நாற்காலி ஒன்றில் பிரேமா அமர வைத்திருக்கிறார். அடுத்த நொடியே துணியை கையில் எடுத்தவர் காதலனின் கண்களை கட்டி இருக்கிறார். அப்போது ஏன் என் கண்களை கட்டுகிறாய் என்று கிரண் கேட்டிருக்கிறார். அதற்கு காதல் கண்ணாமூச்சி விளையாட்டு என்று பதிலளித்திருக்கிறார் பிரேமா. மேலும் ஒரு கயிறை எடுத்தவர் காதலனின் கை மற்றும் கால்களையும் அந்த நாற்காலியுடன் சேர்த்து கட்டி இருக்கிறார். உடனே கிரண் இது என்ன விளையாட்டுப்பா என்று எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவரை சமாதானம் செய்த பிரேமா இது மேற்கத்திய கலாச்சாரத்தின்படி புதுவிதமான லவ் ப்ரொபோசல் கிரண் என்று கூறியிருக்கிறார். இதை கேட்டு இளைஞர் சமாதானம் அடைவதற்குள் ஏற்கனவே கேனில் தயாராக வைத்திருந்த எரிபொருளை எடுத்து வந்து அவர் மீது கொட்டியிருக்கிறார். இதனால் பதறி போன கிரண் என்ன செய்கிறாய் பிரேமா என கேட்பதற்குள் அடுத்த கணமே காதலை தன்னுடைய கையில் வைத்திருந்த தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்து காதலன் மீது எரிந்திருக்கிறார். உடலில் தீப்பற்றியதும் வலிதாங்க முடியாமல் கிரண் கதறினார். இதை கண்டு சற்று மனம் இறங்காத இளம்பெண் தன்னுடைய செல்போனில் கூலாக வீடியோ எடுத்திருக்கிறார். கண் முன்னால் காதலன் துடிதுடித்து உயிரிழப்பதை வீடியோ எடுத்து அதை அணுவாக ரசித்திருக்கிறார் பிரேமா. கிரணை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து உயிருடன் எரித்து கொன்ற பிரேமாவை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றிய இருவரும் ஓராண்டுக்கு மேலாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. ஆரம்பத்தில் இருவரும் பணி நேரம் போக எஞ்சிய நேரத்தில் ஜோடியாக சிலிகான் சிட்டியில் உலாவி இருக்கின்றனர். நாட்கள் செல்ல செல்ல கிரண் தன்னுடைய காதலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்திருக்கிறார். மேலும் காதலிக்காக செலவு செய்யும் நேரத்தை குறைத்துக் கொண்டதால் சற்று இடைவெளியும் விழுந்திருக்கிறது. காதலனின் நடவடிக்கையில் மாற்றம் தென்பட்டதால் அவர் தன்னை திருமணம் செய்ய மாட்டார் என்று இளம்பெண் தனக்குத்தானே நினைத்திருக்கிறார். அவரின் சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் வில்லங்கமாக யோசிக்கவும் தொடங்கி இருக்கிறார். இந்த சூழலில் தான் வீட்டில் தனியாக இருப்பதாக கூறி காதலனை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் பிரேமா. ஆபத்தை உணராமல் ஆசையாக சென்ற காதலனை நயவஞ்சகமாக கைகால்களை கட்டி எரித்து கொற்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் மீதான சந்தேகத்தில் தான் இளம்பெண் கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். ஓராண்டுக்கு மேலாக காதலித்த காதலன் தன்னை திருமணம் செய்ய மாட்டார் என்ற சந்தேகம் ஏற்பட்ட பிறகு இளம்பெண் அவரை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து எரிபொருளை ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் பெங்களூருவையும் கடந்து வேறதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.